ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் மண், மொழி, மானம் காக்க நமது இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இணைந்திருக்கின்றன என தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே அந்தந்த மாவட்ட செயலாளர் முதல் வட்ட செயலாளர் வரை மற்றும் ஒன்றிய செயலாளர் வரை இதற்கான பணிகளை தனித்தனி அணியாக நிர்ணயித்து அந்த உறுப்பினர் சேர்க்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே மாவட்ட செயலர் கூட்டத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டும் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து தன் எக்ஸ் பக்கத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் தமிழ்நாடு எங்கும் 68,000 பூத் வாரியாக முன்மொழிய உள்ள உறுதிமொழியும் அவர் வகைப்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் ஓரணியில் தமிழ்நாட்டில் 1 கோடி குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரால் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி வரையறைக்கு எதிராக போராடுவேன் என்றும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் உறுதிமொழி ஏற்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் SIR முறைக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் என்றும் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதியை பெற போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் உறுதியேற்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நான் தமிழ் மொழி, பண்பாடு, பெருமைக்கு நன்மதிப்புக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் என்றும் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலனையும் பாதுகாக்க தேவையான நீதிக்காக போராடுவேன் என்றும் தமிழ்நாட்டை தலைகுனிய ஒருபோதும் விடமாட்டேன் என உறுதியளிப்பதாக தற்போது அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் 15ஆம் தேதி வர உள்ள நிலையில் அதற்கான உறுதிமொழிகளையும் 68,000 பூத் கமிட்டி ஏஜென்ட் மற்றும் அவர்களுடைய குடும்பத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழி ஏற்க தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.